ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கட்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கட்டு சாதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போல்லாம் எங்கேயாவது வெளியே போகிறோம், ஊருக்கு போகிறோன்னா கார்லேயோ பஸ்லேயோ நம்ம போயிடுவோம். வழியில் ஹோட்டலில் வாங்கி நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம கொள்ளுப்பாட்டி அவங்கெல்லாம் வீட்லேயே சாப்பாடு செஞ்சு இந்த கட்டு சாதத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த சாதம் 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ருசியும் அட்டகாசமாக இருக்கும். அந்த கட்டு சாதத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானதும் நம்ம வெறும் கடாயில் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நான் செய்கிற அளவுகள் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். திருப்பியும் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதே கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நான் எலுமிச்சை சைஸ் அளவை விட ஒரு சுத்து பெருசாகவே புளி எடுத்து 1 கப்பு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு இது புளி தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நான் கடாயில் அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா தளன்னு கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுட்டு கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த பொடியை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். நீங்கள் இந்த சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். எங்கேயாவது ஊருக்கு போகிற டைமில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. சூடு ஆறணும். சாதம் நம்ம இதில் போட்டு கலரி எடுத்தோன்னா சூப்பரான கட்டு சாத புளிக்குழம்பு ரெடி. இந்த சாதம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.